கௌதம் டே சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். 12th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் தான் பாதி. இது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. 2026 டிஸ்ட்ரிக்ஸில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அப்படியே வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கு அடுத்த லீக் கொஸ்டின் PDF எல்லாமே அதுதான் அனுப்புவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் நினைக்கிறேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் எக்ஸாம். ஸோ டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி வீடியோ போடுவேன். ஓகே, 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் எத்தனை உங்களுக்கு 7 1 மார்க் ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 50 மொத்தம் எழுத போகிறீங்க, 45 மார்க் சாரி. ஸோ கரெக்டாக படிச்சு போது கரெக்டாக எழுதுங்க. மண்ணினர் தனியாளி வெங்கதிர் என்று இணையாதது இது. ஸோ 7 1 மார்க் அப்படியே லைனாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 பார்த்துட்டிங்களா? 7 1 மார்க்கு. அடுத்து குருவினா பாருங்கள். 8 9 10 11 12. ஸோ இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கம்பல்சரியில் எதுவும் கிடையாது ஓகேங்களா? இதில் கேட்கல, பட் பப்ளிக் எக்ஸாமில் டெஃபினெட்லி கம்பல்சரிலாம் இருக்கும் ஓகேவா? ஸோ அது இதுமாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. முக்கியமான விஷயம் அதுதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்து பிழை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக இருக்கணும். தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னா, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்காமல் ஓரளவுக்கு படிச்சுட்டு மார்க் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மாட்டிப்பீங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேவா? ஸோ 5 மார்க் பாருங்கள், சாரி 2 மார்க்கு. எல்லாமே உங்களுக்கு எதிராக சாய்ஸ் தான் ஓகேவா? 13ல் 2 ஏதோ 1 எழுதணும். 14 அதே மாதிரி தான், 15 அதே மாதிரி தான். கலைச்சொற்துறை எல்லாத்துலேயும் வரும். அதே மாதிரி பகுபத உறுப்பு இலக்கணம் வரும் எல்லாமே ஓகேவா? புணர்ச்சி விதி மேக்ஸிமம் வரும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க ஓகேவா? இலக்கணம் தான் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ரீவினா பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 4ல் வேணும் 3க்கு மட்டும் இடையிலே 3 மட்டும் எழுதுங்க. 1 சாய்ஸில் விட்டுக்கோங்க ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா? மாற்றி எழுதி வச்சிடாதீங்க. அடுத்து பாருங்கள் நெடுவினா பாருங்கள். 6 மார்க்கு. 23 24ல் 2ல் ஏதோ 1 எழுதணும் ஓகேங்களா? படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி 25 மனப்பட பகுதிப்பா. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணுங்கள், அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரட்டும். ஸோ முக்கியமாக டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அதே மாதிரி நான் வீடியோ சப்போர்ட் பண்ண முடியும் அடுத்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா? ஓகேப்பா, சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கு அடுத்த லீக் கோர்ஸ் அப்பெல்லாம் அனுப்புவேன் ஓகேவா? டைம் டேபிள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்க. திரும்ப கேட்குறேன் டைம் டேபிள் ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.